ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு எஃப்எஃபோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக எதோடு நம்ம நிப்பாட்டிருந்தோம் அப்படின்னா, பலவித போராட்டங்களுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அரண்மனைக்குள்ளே வந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் டேங்க்கும் பையனுக்கும் ஒரே ரூம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பேரும் நைட்டு ஸ்டே பண்ணி தூங்குற மாதிரி முடிச்சிருந்தோம். அதுலேருந்து கட் பண்ணி இப்போ கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் நெக்ஸ்ட் டே அப்படின்ற மாதிரி விடியுது. மணி 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது. அந்த காலத்துலலாம் 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்களே, இவங்க 8 மணி ஆகியுமே எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி என்ன பேசணும்ல, என்ன இப்படி இப்படிலாம் அடிச்சு விட்டோன்னே அவங்களும் நம்பி தான் இருக்காங்க. அப்படின்னும்போது பேசணும்ல, அதனால் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஜின்னுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு, ஒருவேளை இவங்க 2 பேரும் திருட்டு கூட்டமோ இப்போ இது களவான் நம்ம கோட்டையிலேருந்து ஓடிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுக்கிட்டே சரி நம்ம போய் அங்கே ரூம்லேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ரூமுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி உங்களை பார்த்தா நீங்கள் 2 பேரும் ஆஹா ஓஹோன்ற மாதிரி படுத்து கிடக்குறீங்க. நீங்கள் என்ன டேங்கும் நீங்களும் அப்படியே கிட்டத்தட்ட ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, அவர் மேலே தான் நீங்கள் ஏறி படுத்து கிடக்கீங்க. அவ்வளோ க்ளோஸாக அப்படியே கட்டி பிடிச்சி அப்படி தூங்கிட்டே இருக்கீங்க. 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக தூங்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஜின்னு ரூமுக்கு வந்துகிட்டு இருக்கார். ரூம் கதை அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, வெளியே வந்தாங்களா அப்படின்னு. இல்லை 2 பேருமே ராத்திரிலேருந்து வரல, கொஞ்சம் நேரம் பேசினாங்க, அப்புறம் தூங்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் யோசிக்கிறாரு, ஒருவேளை திருடங்கள் இருக்காது, சரி நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு கதவை தட்டுறாரு. ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷமாக கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. அவங்க திறந்த பாடே இல்லையா. சரி நம்ம திறந்துட்டு போயிடலாம் அப்படின்னும் போது அந்த ரூம்குள்ளே இப்படி போகிறாரு. பார்த்தா அந்த கட்டில் சுற்றி ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. நீங்கள் பழைய காலத்தில் ஜோதா அக்பர் மூவிலெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், சுற்றி ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கு. இவர் அந்த ஸ்க்ரீன் அப்படியே விலக்கி விட்டு பார்த்தப்பே அவருக்கு ஷாக்கு. அவங்க இருந்த அந்த பொசிஷன் அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இவர் பேச்சுலரு, இப்படி 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரூமில் போகிறது தப்பில்ல. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, டேங் ஹாஃப் நேக்கடாக இருக்கார். அதாவது ஷர்ட்டு போடாமல் அப்படியே இவர் பேண்ட்டோட தூங்கிட்டு இருப்பார். ஏன்னா ராத்திரி நீங்களாம் சொல்லியிருப்பீங்களே, இது உங்களுக்கு எனக்கு இருக்கிற கோட்டை செவரு, இங்கே எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் கோட்டை செவரு இருக்கிறதா நினச்சிக்கிட்டு தூங்கணும்னு சொல்லியிருப்பீங்களா, அதை நீங்கள் தூக்கி போட்டு நீங்கள் பக்கத்தில் போய் படுத்திருப்பீங்க. டேங்க்கு கொஞ்ச நேரம் அவர் நீங்கள் தூங்கியிருப்பீங்க, ஆனால் டேங்க் தூக்கமே வந்திருக்காது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை மட்டும் கழட்டிட்டு அவர் பாட்டுக்கு தூங்கிருப்பார். அதுக்கப்புறம் தான் நீங்கள் 2 பேரும் அப்படியே ரொம்ப க்ளோஸாக படுத்துருக்குது. உங்களுக்கு நிதானமே தெரில. ஜின்னு இந்த மாதிரி ஒரு கோலத்தை பார்த்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே குடுகுடுன்னு ஓடி போயிட்டாரு. அப்படியே வெளியே போய் வாசல் நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே இருக்காரு. அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் என்ன சார்ஜ் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அவங்களாம் எந்திரிச்சு வர வரைக்கும் நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்களும் பார்க்குறாங்க. ஆனால் இவங்க எதுவும் நினச்சிக்கல. அந்த மாதிரி ஒரு இதில் இவங்க நினைக்கவே இல்லை. அவர் பார்த்துட்டாரு, அதனால அவருக்கு தெரியுதா. ஸோ அப்படியே சரி மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அமைதியாக நிற்கிறாங்க. இவர் ஜின்னு அங்கேருந்து ஓடினவர் தான், பின்னங்கால் கடலில் அடிக்க ஓடுறாரு. திரும்பி கூட பார்க்காம அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேயாங்க் லைட்டாக அப்படியே முழிச்சு பார்க்குறாரு. இப்படி என்னடா மூச்சு அடைக்குது, நெஞ்செல்லாம் அப்படியே மூச்சு அடைக்குது, ரொம்ப நெஞ்சில் போட்டு ஏதோ கல் போட்டு கிடக்குற மாதிரி அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்க் அப்படியே கண் லைட்டாக திறந்து பார்த்தா உங்கள் மூஞ்சி தான் எடுத்தோன்னே தெரியுது. அப்படியே மூஞ்சின்றது தலை இருக்குல்ல, உச்சந்தலை, அது தெரியுது. என்னது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது, நேற்று இந்த மாதிரி அடிச்சு விட்ட பொய் எல்லாம் ஞாபகம் வந்தோடனே சரி அப்படின்ட்டு 2 நிமிஷம் அவங்களே பார்த்துட்ருக்காரு. என்னம்மா நேற்று நைட்டு பொய் சொல்லிட்டு இப்போ பாரு குழந்த பிள்ளை மாதிரி தூங்கிட்டு இருக்கா. ஐயோயோயோ இது ரொம்ப டேஞ்சரான பிள்ளையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருந்துட்டு ரொம்ப நேரமாக நீங்கள் ரொம்ப க்யூட்டாக தூங்குறீங்களா அது அப்படி ரசிச்சுக்கிட்டே படுத்திருக்காரு. அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரியல, அப்படி நம்ம உச்சந்தலை இருக்கும், உச்சி எடுப்போம்ல, அந்த இடத்துக்கிட்ட ஒரு கிஸ் மாதிரி பண்ணிட்டு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காரா. அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக அசைகிறது தெரிஞ்சு அப்படி கண்ணை மூட்டு அப்படியே அப்போ தான் கண்ணை திறக்கிற மாதிரி லைட்டாக திறந்து அப்படியே 2 பேரும் ஒரே டைமில் திறக்கிற மாதிரி திறந்துட்டிங்களா. உடனே நீங்கள் மூஞ்சை பார்க்க அவர் மூஞ்சை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரியலைஸ் ஆகிட்டீங்க, ஏதோ ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரி இதாக ரொம்ப க்ளோஸாக படுத்துருக்கோம் அப்படின்ட்டு ரியலைஸ் ஆகிட்டு அப்படி கத்தலான்னு போகிறப்ப டேங்க் வாயில் கை வச்சார். கத்தாத, வெளியே ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வருது, இப்படிலாம் ஒரு சம்பவம் பண்ணோம்ல அப்படின்ட்டு சுற்றி இருக்க இடத்த பார்த்ததுக்கப்புறம் அப்படியே அப்படியே பெக்குன்னு அவரை முழிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் டேங்க் அப்படியே மூஞ்சியே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணால் அப்படியே காட்டுறீங்க, கையெடுங்க அப்படின்னோடனே அப்படியே கையெடுத்து சாரி அப்படின்னோடனே எதுக்கு நீங்கள் பக்கத்தில் படுத்தீங்கன்னு அப்படியே வாட்ச் பார்க்குறாரு. யார், நான் உன் பக்கத்தில் படுத்தேன், நீ மேலே ஏறி படுத்தனோடனே அது அப்படிலாம் சரி விடுங்கன்னு யாரோ நேற்று நைட்டு சொன்னாங்க, இது உங்களுக்கும் எனக்குமா இருக்கிற எல்லை, இதை தாண்டி நீங்கள் வரக்கூடாது, நான் வரமாட்டேன் அப்படின்னாங்க. இது
இதுக்கு இருக்கிற வெள்ளையும் சொல்லியுமா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே நீங்கள் முறைச்சி பார்க்குறீங்க. என்ன முறப்பு? நான் தான் முறைக்கணும். நீ தான் வந்திருக்க. நீங்கள் 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 பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நீங்கள் வந்து டேங்க ஃபுல்லாக பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அச்சச்சோ அப்படின்ட்டு கண்ணை மூடுங்க. ஐயோ என்ன இப்போ கண்ணை மூடுறேன்? இவ்வளோ நேரம் இப்படி தானே படுத்துருந்தேன் என் மேலே அப்படின்னோடனே ப்ளீஸ் சீக்கிரமாக ஷர்ட்டை பண்ணுங்க. ஐயய்ய ரொம்பத்தான் அப்படின்னு அப்படியே புலம்பிக்கிட்டே டேங்க் சட்டை போடுறாரா. என்ன நான் நான் நீங்கள் இப்படி இருக்கிறது தானே சொன்னேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாது. நேற்று அந்த ஆள்கிட்டே போய் நீ அழகாக இருக்குன்னு சொன்னவங்க நான் யார்கிட்ட சொன்னேன். நடிக்காத எங்களுக்கெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்துச்சு. நீ பார்க்க நல்லா தான் இருக்க, கிங்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்குன்னு நீ சொன்னல அப்படின்னோடனே ஐயோ சரி 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 சட்டையை போடுங்க அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு அவங்க சட்டையை போட்டு நீங்களும் நல்லா கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு ப்ரெசன்டபுளாக அப்படியே கொஞ்சம் தலையெல்லாம் வந்து ஒதுக்கிட்டு அப்படியே 2 பேரும் வெளியே போகிறீங்களா. அப்போ அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு மரியாதை பண்ணி வணக்கம் வச்சுட்டு அப்போது நீங்கள் கேட்குறீங்க அந்த சோல்ஜர்ஸ்ட்டு இப்படி வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படின்னோடனே அவங்க இப்படி பார்க்குறாங்க. இல்லை மன்னிச்சிடுங்க குளிக்கணும், நாங்கள் வந்து இதெல்லாம் செய்யணும், அதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு எங்கே போகிறது அப்படின்னோடனே உங்களுக்கு அரசர் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிட்டார், நீங்கள் அப்படி போங்க நீங்கள் இப்படி போங்கன்னு 2 பேரும் பிரிச்சுட்டாங்க. அப்படியே பார்த்துட்டே டேம் போகிறாரு. இவங்களாம் நினச்சிட்டாங்க புதுமண தம்பதிகள் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் பிரிய இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் அந்த பணிப்பெண்கள்லாம் நினச்சாங்க. ஆனால் உங்கள் 2 பேரும் தானே தெரியும் எதுவும் கூட்டு போய் தனியாக போட்டு தலை போகிறீங்களாடா அப்படின்ட்டு பயத்துலேயே தான் 2 பேரும் போயிட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பணிப்பெண்கள்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி குளிக்கிறதுக்கு அதெல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு வரீங்க. அப்படியே போய் அரசரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டேங்க் போகும்போது அரசர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கார். அப்படியே வந்து உங்களை பார்த்தோன்னே அவருக்கு மூஞ்செல்லாம் சவந்து போச்சு. ஐயோ அப்படின்ட்டு அவர் வந்து அதுவுமே அப்படியே மூஞ்சி சவந்ததோட தான் இருக்குது. அவங்கள பார்க்குறாரு பேசுகிறாரு. இப்படி வந்து வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டு அப்படியே 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே இது பிடிச்சிருக்கா, இங்கே இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கா அப்படின்னா எல்லாமே எனக்கு நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்னா இருக்கட்டும் அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வேலை வந்துருச்சு நான் போகிறேன், நீங்கள் வந்து அரண்மனையை சுற்றி பாருங்கள் அப்படின்ட்டு ஜின் சொன்னோன்னே சரி நாங்கள் சுற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து அப்படியே அந்த இடத்துல அப்படி சுற்றி பார்த்துக்கிட்டே வந்து ரொம்ப தனியாக ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு வந்து டேங் வந்து அவங்களை கூப்பிட்டு போகிறாரு. அப்போ வந்து நீங்கள் பயந்துட்டீங்க. ஐயோ என்ன இந்த ஆள் இப்படி தனியாக கூப்பிட்டு வரன்ட்டு சரி விடுங்க 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 கையெடுங்கன்னு பிடிச்சி உதறிட்டே இருக்குங்க. எதுக்கு இப்படி கூப்பிட்டு வரீங்க? ஆள் இல்லாத இடத்துக்குலாம் கூப்பிட்டு வரக்கூடாது, அதுவும் ஒரு பொம்பளை போய் கூப்பிட்டு வரது ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு. ஐயா நினப்பு தான் அப்படின்ட்டு அப்படி பார்க்குறீங்க. என்ன இந்த ஆள் அசிங்கப்படுத்துறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சொல்லு இப்போ முதல்ல சொல்லு இந்த மாதிரி முதல்ல உட்காந்து பேசுவோம். நீ தான் நைட்டு சொல்கிறேன் இல்லை நைட்டு சொன்னல காலைல சொல்கிறேன்னு அதுக்கு இவ்வளோ பில்டப்பாக கூப்பிட்டு என்னது அப்படின்னா ஒன்றும் இல்லை கேளுங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க சொல்கிறேன் அப்படின்னா சரி எப்படி வந்து நீ வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிற அந்த ஆளை பற்றி அவங்களும் நீ சொல்கிறது பொய்ன்னு எனக்கும் தெரியுது. ஆனால் எப்படி அவங்க நம்பினாங்கன்னு நான் எப்பா போய் சொன்னேன்? நான் உண்மையை தானே சொன்னேன். நடிக்காத நீ சொன்னது பூரா பொய்ன்னு எனக்கு தெரியணுன்னே நீங்கள் பாட்டுக்கு பேசுகிறதா அது ஃபுல்லாமே உண்மை தான் அப்படின்னோடனே அங்கே ஒரு மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு உங்களை பார்க்குறாங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு வாட் டு யூ மீன் அப்படின்ட்டு கேட்டோன்னே வாட் ஐ மீன் அப்படின்னா அது பூராமே உண்மை தான் அப்படின்னே எப்படி என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல மொட்டையாக சொல்லாமல் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னே ஐயா நீங்கள் சொன்னீங்களே ஒரு அசைன்மெண்ட் எனக்கு கொடுத்தீங்களே அவரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டேன். ஆமாம் அதில் இருக்க டீட்டெயில்ஸ் வச்சு தான் அந்த ஆள்கிட்ட போய் அடிச்சு விட்டேன் அப்படின்னு டிப்பாவி அப்படின்னு அதான் அவங்களாம் நம்புகிறாங்களா அப்படின்னு ஆமாம் நான் உண்மையாக தான் சொன்னேன் அப்படின்னோடனே ஆனால் திறமை தாண்டி உனக்குலாம் இந்த போய் சீனியர் டீ போட்டு கூப்பிடாதீங்க அப்படின்னு ரொம்ப தான் அப்படின்னு சரி சொல்லு அப்புறம் வேற என்ன அப்படின்னு வேற என்ன அதுலேருந்து அதை படித்தேன் அதை வந்து அடிச்சு விட்டேன். சரி இப்போ நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன் நம்ம எப்படி இங்கே வந்தோம் இதுக்கு இங்கே ஏன்ஷியன் பீரியடுக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு ஐயோ அந்த கொடுமையை கேட்குற அது எனக்குமே புரியல. நான் ராத்திரி கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் ஒரு மண் வேங்கலை அதனால தான் சரி அப்படின்ட்டு தூங்கிட்டு உன்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு என்ன நீ வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காகலாம் பேசுனியா சரி உனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்ட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ உனக்கும் தெரியாதா அப்படின்னு சரி எனக்கு எப்படி தெரியும் ஆனால் எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது நீங்கள் தான் ஒரு ராட்சசனாச்சுன்னு என்ன நீ ராட்சச சூனியக்காரன்ட்டு இருக்க என்ன லூஸா நீ நான் லூஸ் இல்லை நான் தெளிவாக தான் இருக்கேன் நீங்கள் தான் வந்து சூனியக்காரன் அப்படின்னோடனே எதை வச்சு நான் முதல்ல சூனியக்காரன் சொல்கிறேன்னொடனே நீங்கள் வந்தீங்களா நேற்று ரூமுக்கு ஆமாம் வந்தோடனே நீங்கள் கோவப்பட்டீங்களான்னொடனே ஆமாம் அப்போ சண்டை போட்டிங்களா நான் எங்கே சண்டை போட்டேன் நீ தானே சண்டையை வளர்த்து
சரி சண்டை போட்டீங்களா? ஆமா. அதுக்கப்புறம் நீங்க கோவப்பட தான் வந்து மழை வானம் கொட்டுச்சு, இடி முழங்குச்சு, அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார் வந்துச்சு, எல்லாமே நீங்க வந்து கையில எடுத்தோனே மறுபடியும் அது மின்னுச்சு, நீங்க சூனியக்காரன் தான். அப்படின்னோனே, "ஏன் லூசு! ஐய்யய்யோ! நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கியா? அப்படியா இருந்தா நான் தானே உன்னைய வந்து அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணி காப்பாத்திருக்கணும். நான் தானே முழிச்சுட்டு நின்னுட்டு இருந்தேன்." அப்படியே நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்க. குட் பாயிண்ட் அப்படின்ட்டு. இருந்தாலும் எப்படி என்னோடனே, "அது எனக்கே தெரியலம்மா" அப்படின்னோனே, சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி வந்து நம்ம இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். அந்த காரணத்த முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலான்னோனே, ஓகே ஃபைன். என்ன பண்ணலாம்னு யோசிக்கலான்னோனே, சரி இந்த அரசர பத்தின ஹிஸ்ட்ரிய சொல்லு அப்படின்னோனே, அது வந்து எப்படி சொல்றது அப்படின்னோனே, சரி இந்த அரசர் எப்படி ரொம்ப வந்து தீரமிக்க அரசர் வந்து எந்த போர்லயும் வந்து தோத்ததே இல்ல. அ க கல்வி, செல்வம், வீரம் எல்லாம் பெற்று அந்த மாரி ஒரு மாரி பெரிய பெரிய அரசரா தானே இருந்தாரு அப்படின்னோனே, அ அ அப்படின்னு என்னடி இப்படி சொல்ற? அப்படின்னோனே, நீங்க வேற இந்த அரசர் சும்மா ஒரு கைப்பாவை அரசர் அப்படின்னோனே, என்ன சொல்ற? அப்படின்னு ஆமா இந்த அரசர வெறும் டம்மியா தான் வச்சிருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவர் சாகுற வரைக்குமே டம்மியா தான் செத்து போனாருன்னு. அப்புறம் எதுக்கு இந்த ஆள் இந்த சீன் போடுறான்னு? அரசராச்சுல நீங்களே அந்த சீன் போடும்போது அவர் போட மாட்டாரான்னே, அப்படின்னோனே, சரி உண்மையாலே அவர் அப்படிதான் இருந்தாரு. கடைசி வரைக்குமே ஒரு மாரி எதுக்குமே வந்து அவர் வந்து இது பண்ணதில்ல. அவர் பாட்டுக்கு இருப்பாரு. போர் வந்து கூட இவர் போமாட்டாரு. இவர் சார்புல தான் போவாங்க எல்லாரும். அப்படிதான் ஒரு அரசரா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, இவர வந்து கூட இருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணி கடைசியில இவரோட தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கொன்னுட்டாங்க அப்படின்னு. என்ன சொல்கிறாங்க? ஆமா அப்படிதான் இவர கொன்னாங்க. இவரோட சாவு அப்படிதான் அதில் இருந்துச்சு மென்ஷன் பண்ணிருந்துச்சு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இவரை பற்றின டீட்டெயில்ஸ் எதுலையுமே அம்புட்டு கஷ்டப்பட்டுருக்கேன். கொஞ்சம் நஞ்சமா பட்டேன் கஷ்டம் அதை படிக்கிறதுக்கு. இவருக்கு வந்து நிறைய பேருங்க இருந்திருக்கு. 1, 2 பேர்லாம் இல்லை, ஊர்பட்ட பேர். இவர் வந்து அந்த நாட்டு மன்னர்கள் வந்து வேறு வேறு பேர் வச்சு அழைச்சிருந்துருக்காங்க. இந்த நிலத்தை ஆண்ட மன்னர் அப்படிங்கும்போது அப்படி வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி தான் இவரை பற்றின டீட்டெயில்ஸ் ஒன்று ஒன்றா பிச்சு 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 கிட்டத்தட்ட 15 புக்கில் ரெஃபர் பண்ணி எடுத்து அப்படின்னு. பரவாயில்ல, இதுக்கே நான் உனக்கு சென்டம் தரேன். இப்போ ரொம்ப முக்கியம். இங்கேருந்து எப்படி போகிறதுனே தெரில, சென்டம் ரொம்ப முக்கியம் அப்படின்னோடனே, கருமம் என்னத்த சொல்ல அப்படின்ட்டு இப்படி டேங்க நீங்கள் ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறீங்க. டேங்க பார்க்குறேன் என்ன உண்மையை தானே சொன்னேன், அதுக்கும் இந்த பிள்ளை முறைச்சி பார்க்குதுன்ட்டு. சரி வேற என்ன அப்படின்னு, வேற என்ன இவர் அப்படி தான் இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. அதுலேயும் அதில் ஒருத்தர் இருந்தால் இல்லை ஜீஹோ அப்படின்ட்டு, ஜீஹோ அவர் தான் வந்து இவர் கொலை பண்ணதே அப்படின்னோடனே, அத்தாடி கொலைகாரன் கூட நம்ம நின்றுட்டுருக்கோம். ஆமாம் கொலைகாரனோட தான் இருக்கோம். அவரே அது தெரியாமல் தான் சுற்றிட்டு இருக்காரு. அவர் கையில் தான் சாவுன்ட்டுன்னு என்ன சொல்கிறோம். ஆமாம் எனக்கு அதனால தான் வந்து அவர் பேரை சொல்லும்போது நான் அப்படியே ஒரு மூஞ்சியை பார்த்தேன். அவரும் என் மூஞ்சி ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் பார்த்தாரு அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறது, இவ்வளோதான் எனக்கும் தெரியும், அதை வச்சு தான் நான் அடிச்சு விட்டேன்னு. அப்புறம் அவர் காதை என்னமோ சொன்னேன். இல்லை அது அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் எனக்கு இருக்கிற சீக்ரெட்டாகவே இருக்கட்டும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னே. ஏன் அது அப்படிதான் நான் சொல்ல மாட்டேன். அந்த விஷயம் வேணா திரும்ப ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நான் சொல்லவா அப்படின்னு. என்ன அது அப்படின்னு, ஒருவேளை இவர் வந்து ரொம்ப வந்து எதுக்குமே அப்படியே வந்து யூஸ் பண்ணாமல் அப்படிதான் ஒரு அரசராக இருந்தார். ஒருவேளை இவர் வந்து ஒரு நல்ல அரசராக ஆட்சி செய்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கோமோ அப்படின்ட்டு ஒயன்னு சொன்னோடனே அவங்க யோசிக்கிறேன். குட் பாயிண்ட் அப்படின்னு. எனக்கும் அப்படி தான் தோணுது. ஒருவேளை நம்மளுக்கு வந்து இவரை பற்றின எல்லாமே தெரியும். அதுலேருந்து இவரை காப்பாற்றின ஒருவேளை நம்ம இது பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோமோ அப்படின்னோடனே, உனக்கு இவரை பற்றி எல்லாமே தெரியுமானோடனே, எனக்கு ஏ டு இசட் ஃபுல்லாக தெரியாது. ஆனால் ஒரு 100%ல் ஒரு 80% எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. அப்போ அந்த 20 என்னன்னா இவரை பற்றின ரொம்ப பர்சனல் இருக்கும்ல, அதுதான் அதில் மென்ஷன் பண்ணல. மித்தபடி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்படியா? சரி பார்க்கலாம் என்னன்னு. ஒருவேளை நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோம். உனக்கு வந்து நீ படித்ததில் ஃப்யூச்சரில் நடக்க போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணது இப்போ உன் கண்ணுக்கு முன்னாடி நடந்தது. அதை நீ சேஞ்ச் பண்ணி எதுவும் நடந்துச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே ஃபைன் அப்படின்னோடனே, சரி பேக் எடுத்துகிட்டு வந்திருக்க. அப்போ உன் ஃபோன் வந்து என்னாச்சுன்னொடனே, ஃபோன் ரூமில் தான் இருக்குது, நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னு. சரி நம்ம ரூமில் போய் செக் பண்ணுவோம். சரி ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம்னு. எனக்கு தெரிஞ்சு இங்கே நல்லா நம்ம மாட்டிக்கிட்டோம். எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோம்னு தெரில. அந்த ஷூட்டிங் ஸ்டார் நேற்றுக்கு தேதி வந்து இந்த தேதி அப்படின்னும்போது எதுவும் அந்த ஷூட்டிங் ஸ்டார்னாலேயும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னோடனே, ஷூட்டிங் ஸ்டாரில் வர வாய்ப்பு இருக்குது. அந்த பெண்டன்ட் எங்கே அப்படின்னோடனே, என்ன பெண்டன்ட்டு அப்படின்னோடனே, அது நீங்கள் தானே கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னு.
ஆமா. அது ரூம்லயே கிடக்கு. அப்ப அதுதானே அவள இங்க கூட்டு வந்திருக்கு அப்படின்னோனே, இப்பதான் புரியுது அந்த பெண்டன்ட் தான் அப்படின்ட்டு. இப்பதான் டேயாங் வந்து புரிஞ்சுட்டு அப்படியேவும் யோசிச்சிட்டே இருக்கான். உடனே நீங்க சீனியர் உங்களுக்கு அறிவே இல்லையா? அந்த பெண்டன்ட் அப்படியேவா போட்டு வருவீங்க? அப்படின்னோனே உடனே டேயாங் சொல்றாரு, "ஏய் லூசு மாரி பேசாத. நம்ம எப்படி வந்தோம்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. நம்ம 2 பேரும் ரூம்ல சண்டை போட்டோம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார் க்ளோ ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண்டன்ட்ட எடுத்தோம். நம்ம பார்த்தோம். கையில எடுத்தோம். நீ தொட்டதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேரும் வந்தோம். நம்ம 2 பேர் தொட்டதுக்கப்புறம் தான் இங்க வர வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் தொட்ட வரைக்குமே அது எதுவுமே நடக்கல." அப்படின்னோனே, அப்போ நம்ம 2 பேர்னால தான் இங்க ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது போல அப்படின்னோனே, ஆனா அவ்வளோதான் நம்மள முடிச்சு விட்டாய்ங்க போங்க. எவ்வளோ பெரிய விஷயத்துல வந்து சிக்கியிருக்கோம் அப்படின்னு. அது உண்மைதான். ஆனா எனக்கு எனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு இப்பதான் தோணுது. அந்த பெண்டன்ட் மால் உனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு அப்படியே நீங்க ஒரு மாரி கோழி திருடுற மாரி அப்படியே கண்ண காண உருட்டிக்கிட்டே இருக்கீங்க. உடனே டேயாங் வந்து, "ஏய் ஒழுங்கா சொல்லு எப்படி கிடைச்சிச்சுன்னோனே." அது வந்து நேத்துக்கு நீ இந்த மாதிரி அது வந்து ஒழுங்கா சொல்லு அப்படின்னு. அது வந்து சீனியர் அது எப்படி சொல்றது அப்படின்னோடனே, விளையாடுறது நேரில் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷோல்டர் குலுக்கணுன்னே உங்களுக்கு பயமாயிடுச்சு. சீனியர் 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 அப்படின்னோடனே, சொல்லுமா சரி சரி பயப்படாத பயப்படாத நான் எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு கண்ணத்தை கப் பண்ணிட்டு, சரி சொல்லு ஒன்றும் இல்லை நான் எதுவுமே சொல்ல அப்படின்னு. சீனியர் அப்படின்னோடனே, என்னம்மா ஒன்றும் இல்லை சொல்லு அப்படின்னோடனே, அது வந்து சீனியர் அது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. என்ன நீ கேர்ள் ஃப்ரெண்டுன்ற அந்த பொண்ணு என் கேர்ள் ஃப்ரெண்டு நீ பார்த்தியா? அதான் ஊரே சொல்லுது அப்படின்னோடனே, என்ன ஊரே சொல்லுது நீ பார்த்தியா அப்படின்னோடனே, சீனியர் ஊருக்கே தெரியும் சீனியர் நீங்கள் வந்து அப்படியே நடிக்காதீங்க அப்படின்னோடனே, என்ன என்ன சொல்லுது ஊர் அப்படின்னோடனே, நீங்கள் வந்து நீங்களும் அவங்களும் லவ் பண்ணுறீங்களா? நீங்கள் 2 பேரும் வந்து பேரண்ட்ஸோட அனுமதிக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த பொண்ணு சீனியர் பொண்ணோட வீட்டில் வந்து ஓகே சொல்லிட்டாங்களா? நீங்கள் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சோடனே ஓகே சொல்லிட்டாங்களா? அதனால வந்து உங்கள் வீட்டில் இன்னும் கொஞ்ச நாள் பேசி 2 பேரும் மேரேஜ் பண்ண போகிறீங்களா? அது மட்டும் இல்ல. இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு. நீங்க வந்து அவங்கள ரொம்ப லவ் பண்றீங்க. அந்த லவ் வந்து நீங்க வந்து அவங்கள 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த இத வந்து எக்ஸிபிஷன வந்து இந்த அகழ்வாராய்ச்சிய வந்து ஒரு காரணமா வச்சு நீங்க அவங்கள வந்து செலக்ட் பண்ணி இங்க கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. இல்லன்னா வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான அகழ்வாராய்ச்சி ரிசர்ச்சர்ஸ் வச்சு தான் நாங்க பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி, இது ஊருக்கே தெரியும் என்னமோ நடிக்காதீங்க சீனியர் அப்படின்னோடனே, டேய் ஒரு மாதிரி அப்படியே ஷாக்கிங்கோட உச்சக்கட்டத்துல பார்க்குறேன். ஏய் என்னம்மா நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற அப்படின்னோடனே, நீ சொல்கிற பொய் வந்து கடவுளுக்கே அடுக்காத பொய் என்னன்னு. நான் என்னத்த பொய் சொல்கிறேன் இதுதான் உண்மை. இதை நீங்கள் வந்து அங்கே வந்து எந்த டீமில் இருக்க யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்டு இருக்கார்ல ஜிமிஷி அவர்கிட்ட கூட கேளுங்கன்னே, என்ன மூஞ்சி ஒரு மாதிரி போகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நீங்கள் அவர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள் எல்லாரும் அதான் சொல்லுவாங்க அப்படின்னு. உடனே டேயாங் மனசுக்குள்ளே இந்த மூச்சு பையன் கூட ஒன்றுமே சொல்லலை. போனதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, சரி இதெல்லாம் யார் சொன்ன இது காலேஜுக்கே தெரியும் சீனியர். நீங்கள் வந்து செலக்ட் பண்ண உடனே இது காலேஜில் வந்து தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே. உடனே ஐயோ அப்படிலாம் கிடையாதும்மா நான் அந்த பொண்ணை லவ்வெல்லாம் நான் பண்ணவே இல்லை. அவங்க அப்பா மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை நிமித்தமாக வந்து நான் பேசுவேன். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு எக்ஸாம் நல்லா எழுதியிருந்தா அப்படின்ற ஒரு நிமிஷம் நல்லா இவ எழுதியிருந்தாளா? நான் எக்ஸாம் பேப்பர் நீ சொல்கிறத பார்த்தா இவளாம் உள்ளே வந்திருப்பாளோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி அதை விடு. ஆனால் வந்து நான் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணல அப்படின்னோடனே, நம்புற மாதிரி இல்லை சீனியர் அப்படின்னோடனே, என்ன நீ நம்புற மாதிரி இல்லைன்ட்டு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பியா? சரி விடு அதை விடு. எதுக்காண்டி வந்து அந்த பெண்டன்ட் உடனே என்ன உடனே பேச்ச மாற்றாதீங்க சீனியர் அப்படின்னோடனே, நான் பேச்ச மாற்றல நீ தான் இப்போ பேச்ச மாற்றிட்டு இருக்க சொல்லு என்ன காரணம் அது வந்து அப்படின்னோடனே, அதை விடுங்க உங்கள் ஆள்கிட்ட வந்து நீங்கள் சொல்லி வைங்க. என்னன்னு சொல்லி வைக்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியலல்ல அப்படின்னோடனே, என்ன எதுவுமே தெரில அப்படின்றனோடனே, ஃபஸ்ட்டு என்னை எதுக்கு அவங்க இப்படி பண்ணாங்க, எதுக்கு நீங்கள் சண்டை போட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு. ஆமாம் அந்த பொண்ணு தானே வேணும்னு ஒன்று இது பண்ணேன். சாரி சீரியஸாக எனக்கு தெரியாது அப்படின்னோடனே, அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு, முதல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்கள் வந்து என்கிட்ட சிரித்து பேசுகிறீங்களா, அதனால வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. நான் வந்து உங்களை வந்து அவர்கிட்டருந்து பிரித்து எடுத்துக்க போகிறேன். அதனால என்னை போட்டு எப்போ பார்த்தாலும் பாடாப்படுத்திகிட்டே இருக்கேன். நீங்கள் என்னமோ கூப்பிட்டு வந்துட்டீங்க நல்லா ஜாலியாக வந்து ரிசர்ச் பண்ணிட்டு. ஆனால் என்னால் வந்து இவங்க மத்தியில் சர்வை ஆகிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் சீனியர். அவங்க அவ்வளோ இது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பேசுனதுக்கு நீ வந்து எப்படி பேசலாம், நீ பேசக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் தான் லீடர். உங்ககிட்ட வந்து நான் பதில் சொல்லாமல் எப்படி? ஆனால் என்னை போட்டு என்ன டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? ஜிமிஷி வந்து எப்போ பார்த்தாலும் வந்து காப்பாற்றுவாருன்னு. ஜிமிஷியா என்ன என்னை மட்டும் வந்து சீனியர்ன்ற அவனை மட்டும் ஜிமிஷின்றான்னு.
சீனியர் இப்போ ரொம்ப முக்கியமா, நான் கேளுங்க, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறேன்னு. சரி சொல்லு சொல்லு. அவங்க வந்து இப்படிலாம் பண்ணுவாங்க. நான் வந்து உங்ககிட்ட பேசுறது அவங்களுக்கு பிடிக்கலையா, வந்து என்கிட்ட பேசாத, நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும், உங்ககிட்ட தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண முடியும். அன்றைக்கி கூட நான் தள்ளி விடவே இல்லை, அவங்க வேணும்னே தான் தள்ளி விட்டாங்கன்னு. சரி சாரி, நான் அங்கே போயிட்டு அவளை பார்த்துக்கிறேன்னு. ஓகே, நீ ஏன் அன்றைக்கி சண்டை போட தெரியல, எனக்கு கோவம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் எனக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை, அதனால தான் நான் வந்து நீங்கள் வந்து என்னை சமாதானப்படுத்தினப்பே நான் சண்டை போட்டேன். சரி அப்படின்ட்டு 2 பேரும் இப்போ தான் சமாதானம் ஆகிட்டு, சரி ஓகே சாரி சாரின்னு 2 பேரும் மாறி போய் சாரி சொல்லிக்கிறாங்க. சரி அதை விடு, எப்படி அந்த பெண்டன்ட் உனக்கு கிடச்சிட்டுன்னு. அது வந்து சீனியர் நான் சொல்லவே திட்ட மாட்டேங்கள அப்படின்னோடனே, அது என்னம்மா சொல்ல, திட்டினேன் என்ன திட்டலை இல்லை அப்படின்னு. சீனியர் அது வந்து என்னன்னா, அவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இவங்க உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படி இல்லை, அந்த சீனியர் அக்கா அப்படி தான் சொல்லுவோம். மறைக்காதீங்க, நான் சீனியர் அக்கானே சொல்கிறேன் அப்படின்னு. சரி சொல்லு. அந்த சீனியர் அக்கா வந்து அவங்க தானே லீடராக போட்டிருக்கீங்க. ஸோ என்னதுன்னா, நான் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போய் ஏதாவது சின்ன ஒரு துரும்பு கிடச்சாலும் அவங்க எடுத்துகிட்டு போய் பேர் வாங்கிக்கிறாங்க. நான் தான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன், இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நான் அன்றைக்கி வந்து சீனியர் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களே. ஆமாம், நீங்கள் கூட குட்டு வெரி குட்டுன்னு பாராட்டிங்களா. ஆமாம், அது நான் தான் சொன்னேன் அவங்கக்கிட்ட. இப்படி போய் நான் சொல்லவான்னு கேட்டதுக்கு, நீ எல்லாம் சொல்ல வேண்டாம், நீ என்ன பெரிய அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா, செகண்ட் இயர் தானே படிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கூட சண்டை போட்டு அந்த பாயிண்ட் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்படி பார்க்குறேன் தியாங்கு. சரி அதுக்கு ஆமாம், நான் வந்து என்ன பண்ணாலும் என்ன விஷயம் பண்ணாலுமே அவங்க வந்து கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ எனக்கு எந்த கிரெடிட்ஸுமே இல்லை. அதனால நீங்கள் அவங்களுக்கு மார்க் கொடுத்துருவீங்க வந்து, அப்போ நான் பண்ணதுக்கு எனக்கு மார்க்கே கிடைக்காது. அதனால் வந்து இந்த இது வந்து பூமியில் நான் தோண்டிகிட்டு இருந்தேன்னா, நான் தோண்டிகிட்டு இருந்த இடத்துல இது எனக்கு கிடச்சிருச்சு. என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம், இது அங்கே தான் கிடச்சிச்சு, நீங்கள் திட்டாதீங்க சாரி அப்படின்னு. சரி ஒன்றும் இல்லை சாரி, நான் உங்ககிட்ட வந்து அவங்ககிட்டே அதை கொடுத்துருக்கணும். சரி ஒன்றும் அழுகாது அப்படின்ட்டு மறுபடியும் கண்ணத்தை கப் பண்ணிட்டு, சரி சொல்லு என்னாச்சு அதுக்கப்புறம். அது வந்து இது வந்து கிடச்சிச்சுன்னு நான் வந்து யோசிச்சு அப்படியே வச்சுருந்தேன். அப்போ வந்து கால் பண்ணி நான் சொன்னேன், இப்படி என் ஃப்ரெண்டுக்கிட்ட இது வந்து இப்படி எனக்கு கிடச்சிருக்கு, நான் என்ன பண்ண, அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க இப்படி ஏதாவது பண்ணுவாங்கன்னு, நீ வச்சுக்கோ அப்படின்னு அவன் சொன்னான். அதனால தான் நான் வச்சுட்டு உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக கொடுக்கலான்னு நினச்சேன். எப்போ அதை தள்ளி விட்டாங்களோ அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இது கிடச்சிச்சு, அப்போ கால் பண்ணி கேட்டேன் அப்படின்னு. அப்போ தான் அவனுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு. ஆமாம் சாரி சீனியர் அப்படின்னு. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. சரி அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் கிடச்சிச்சா இல்லை நீ விழுந்த இடத்துலேருந்து கிடச்சிச்சா இல்லை விழுந்த இடத்துக்கு பக்கத்தில் கிடச்சிச்சா? இல்லை சீனியர், அந்த பானைக்கும் நான் விழுந்த இடத்துக்கும் சென்டராக கிடச்சிச்சு அப்படின்னு. அப்போ அங்கே தான் கிடச்சிருக்கு அப்படின்னு. அப்போ அங்கே இதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னு. சாரி சீனியர் அப்படின்னு. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த கிங்கோட ஃபேட்டை மாற்றுறதுக்கு மட்டும்தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிட்டே இருக்கீங்க. பேச டைம் முடிஞ்சு மத்தியானம் வந்துருச்சு. அப்புறம் அங்கே இருக்க ஒரு சோல்ஜர் வந்து, இப்படி வாங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிட வந்து கிங் கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்களா ஒரு நிமிஷம், அப்படியே டேங்கு நீங்களும் சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் போகிறீங்க. அப்போ டேங் உங்கள் கையை பிடிச்சி நிப்பாட்டிட்டு அப்படியே மூஞ்செல்லாம் தொடச்சிடுறாரு. ஒன்றும் இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் போகிறப்போ வந்து அப்படியே ஒரு மாதிரி தட்டி தட்டி நடக்கிறீங்க. என்னாச்சு அப்படின்னு. இல்லை சரி உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு, ஆனால் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பெருசாக இருக்குது, ஏன்ஷியன் ட்ரெஸ்லாம் இவ்வளோ பெருசு தான் இருக்குமா, இங்கே பாருங்கள் காலெல்லாம் பிடிச்சி தட்டி விடுதுன்னா. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங் பக்கத்தில் வரும்போது அந்த ஸ்கர்ட்டை லைட்டாக வந்து தூக்கி பிடிச்சிட்டே கூட வரேன்னா அப்படியே நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க. என்ன சிரிப்பு அப்படின்னு. இல்லை எங்கள் சீனியர் எனக்காண்டி வேலை பார்க்குறீங்களா, அதை நினச்சி சிரிச்சிட்டே வரேன். அப்புறம் கீழே போட்டுருவேன். இல்லை வேணாம் சாரி சொல்லி வாங்க போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே போனே வந்து டேங் வந்து ஸ்கர்ட்டை விட்டுருவாங்க. அதை வந்து ஜின் பார்க்குறாரு, உண்மையிலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு ஜின் வந்து இப்போ நம்பிட்டு வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னே. அப்புறம் 2 பேரும் வந்து போய் உட்காடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, இந்த இடம்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு. எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்கன்னா, நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இப்படி அவர் சொல்கிறாரு ஜிஹோ அப்படின்னோடனே, நீங்கள் 2 பேரும் வந்து அப்படியே அரசரை பார்க்குறீங்க, அப்படியே ஸ்லோ மோஷனில் அவரை திரும்பி பார்க்குறீங்களா. அவர் பார்க்குற ஜிஹோ என்ன இவங்க நம்மளை ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாங்கன்ட்டு சொல்லுங்கள் அரசே அப்படின்னோடனே, இவங்களுக்கு வந்து நாட்டை சுற்றி காட்டுறீங்களா,
இவங்க வந்து நாட்டுக்கு வந்ததை வந்து அனௌன்ஸ் பண்ணோம்னே. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அக்ஷயா வேணாம் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னோடனே நீங்கள் வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய மரியாதை நிமித்தமான விஷயம் அப்படின்னு. இல்லை நாங்கள் வந்திருக்கிறது வந்து தெரிய வேணாம், அப்போ வந்து நாங்கள் வந்திருக்கிறது தெரிஞ்சால் மித்த நாடெல்லாம் வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே அது அவங்களுக்கு ஓகே அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் உங்களை என்ன சொல்லி நாங்கள் வந்து வேறு நாட்டிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு கெஸ்ட்டு விருந்தாளின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விருந்தாளி அப்படின்னோடனே நீங்கள் வந்து உடனே டேயாங் பற்றி சொல்கிறாங்க. டேயாங் அப்படின்ட்டு ஜின்னு சொல்கிறாரு, நீங்கள் வந்து நாளைக்கு வந்து அரசவைக்கு வாங்க, நீங்கள் வந்து அப்போ உட்காந்து தான் கட்டாங்கன்னே. ஓகே நான் வரலாமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா வந்து டேயாங்க்கு ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அவரை பற்றின ஹிஸ்ட்ரி. வாங்க வந்து உட்காரலாம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே நீங்களும் வந்து போகிறீங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. இதோட இன்றைக்கான எபிசோடை முடிச்சுக்கலாம். யாருமே வியூஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பழைய எபிசோடு பழைய சீரீஸ் கூட கொஞ்சம் நல்லா வியூஸ் போச்சு. ஏன் அப்படியே ஒரு மாதிரி டல் அடிச்சு போய் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் பார்க்குறவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா அதை எப்பயும் சொல்கிற மாதிரி தான், பிடிச்சிருந்தா பாருங்கள். அப்படி நல்லா இருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் நான் கேட்க போகிறதில்ல. ஓகே, பை பை டேசிஸ்.